ஹாய் ஆல், வெல்கம் டு அகிலா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம லஞ்சு விலாக் தான் பார்க்க போகிறோம். லஞ்சு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் சாதம். நம்ம வந்து கொழும்புச்சங்காயில் குழம்பு வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வெண்டைக்காய் சாதம் செஞ்சுட்டு ரசம், தயிர் தான். வாங்க வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடாய் ஹீட் ஆனது கொஞ்சமாக ஆயில் விட்டு வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் ரைஸ்க்காக ஒரு 10 வெண்டைக்காய் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காயோட கலர் மாறிட்டு, ஆனால் வந்து நல்லா அந்த டீசல் கலர் வரும் இல்லைங்களா, கொஞ்சம் ப்ரௌனாக பிளாக்காக இருக்கிற மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நம்ம இப்படி போட்டு வதக்கிறோம்னா இந்த பிசு பிசுப்பு தன்மை வந்துடும். வெண்டைக்காயை நம்ம போட்டு அதை கஷ்டப்படுத்தாத மாதிரி அதை நம்ம வதக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி அழகாக டீஸ் போட்டு இப்படி வதக்கணும்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை வராமல் இருக்கும். நல்லா வரும். கொஞ்சம் நேரம் பிடிக்கும். வதக்கிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், வெண்டைக்காய் எவ்வளோ நல்லா ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு அந்த வெண்டைக்காயில் வந்து அந்த சால்ட்டு பிடிக்கிறதுக்காக போட்டு 2 வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும். நம்ம எப்படி வெங்காயம் தக்காளியோட போட்டு தான் வதக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இதை வேறு ஒரு இதுக்கு மாற்றிட்டு வெங்காயம் தக்காளியில் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில், உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு நீங்கள் கிளற போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை போட்டு கொஞ்சம் செவக்க விட்டுக்கலாம். கடுகு பருப்பெல்லாம் பொரியுது. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 5 வரமிளகாய் வந்து 2 கிள்ளி விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பருப்பெல்லாம் செவந்தோடனே நம்ம வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். பருப்பு ஓரளவுக்கு செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்படியே விட்டோம்னா பருப்பெல்லாம் கருகிடும். ஒரு 2 சின்னதாக பெரு வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு வெங்காயம், ஏன்னா இது வந்து நம்ம தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க போகிறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா வெங்காயம் வந்து வதக்கணுமா இல்லையான்னு ஒரு பயப்பட தேவையில்லை. நம்ம அப்படியே வதக்கி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். நம்ம ஒரு சில பசங்களுக்கு வெண்டைக்காய் வந்து வளவளப்பாக இருக்குன்னு பிடிக்காது. இன்னொன்று காய் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக வந்து இந்த வெண்டைக்காய் சாதத்தை கலரி கொடுத்திங்கன்னா, அவங்க பொரியல் தனியாக சாப்பிடாத பசங்க இந்த ரைஸோட பாக்ஸில் போட்டு அமுத்தி கொடுத்து அமிச்சிட்டிங்கன்னா ஸ்பூன் போட்டு எடுத்து அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. வெஜிடபிளும் சேர்ந்த மாதிரி ஆச்சு, சாப்பாடும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. வெண்டைக்காய் வந்து குழந்தைங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கே தெரியும், வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை நல்லா வேலை செய்யும்னு சொல்லிக்கலாம். வளராது, கணக்கெல்லாம் நல்லா போடுவாங்கன்னு சொல்லலாம். அப்படின்றதுக்காக நம்ம யோசிக்க வேண்டாம். ஹெல்த்துக்கு நல்லது வெண்டைக்காய். அதுக்காக நம்ம வந்து வெண்டைக்காய் முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு செஞ்சோம்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் மிளகாய் கிள்ளி தாளிச்சோம்னா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம மஞ்சள் பொடியெலாம் போடணும்னு கூட அவசியம் இல்லை. ஒயிட் கலராக ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் மஞ்சள் பொடி போட்டு மிளகாத்தூள் போட்டு செஞ்சு கொடுக்கலாம். அது ஒரு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு நீங்கள் வந்து பசங்களுக்கு ஒவ்வொரு ரெசிபியுமே நம்மளே ஓன் கிரியேட் தான். இந்த மாதிரி மிளகாய் போட்டு தக்காளி போட்டு தாளித்து ஒரு நாள் ஃப்ரை ஒயிட்டாக செஞ்சு கொடுங்க. ஒரு நாளைக்கு மிளகாய் எடுத்துகிட்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தக்காளி போட்டு செஞ்சு கொடுங்க. அப்போ பசங்க என்ன நினைப்பாங்கன்னா, இன்றைக்கி இந்த கலரில் ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காம நேச்சுரலாக வந்து நம்ம கலராக பசங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்து பழகுங்க. நேச்சுரலாக கலர் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபுட் கலருன்னு கூட நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் நான். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சின்னதாக ஒரு தக்காளி வந்து நான் குட்டி குட்டியாக பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும்.
ஏற்கனவே நம்ம சால்ட் வந்து வெண்டைக்காயில் பிடிக்கிறதுக்காக போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் ரைஸ்க்கும் சேர்த்து அந்த உப்பு பத்தாது. ஸோ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம சாப்பாடு கிளறும் போது டேஸ்ட் பார்த்து பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளியெலாம் நல்லா வதங்கிட்டு நல்லா தோல் தனியாக வந்துருச்சு. பாருங்கள், தோல் நல்லா தனித்தனியாக வந்துருச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். நான் இறக்கி வச்சு ஆறின பின்னாடி ரைஸ் கிளறும் போது காமிக்கிறேன். 11 o'clock காஃபி குடிச்சிட்ருக்கேன். நீங்களாம் குடிச்சிட்டிங்களா காஃபி? உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? எனக்கு வீட்டில் இருந்தேன்னா காஃபி குடிச்சிட்டே இருக்கணும். வெண்டைக்காய் சாப்பாடை வந்து கிளறிக்கலாம். ஆயிலெலாம் வந்து ஒரு சிலர் அதிகமாக போடுவீங்க, ஒரு சிலர் கம்மியாக போடுவீங்க. உங்களுக்கு ஆயில் வந்து கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. ஆயிலெலாம் நம்மளோட இஷ்டம் தான். ரொம்ப கம்மியாகவும் போட்டுக்கலாம். பசங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம ஆயில் அதிகமாக கொடுத்து பழக்கம் பண்ண வேண்டாம். சாப்பாடு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இது இந்த கலரில் தான் இருக்கும். நம்ம தான் மஞ்சள் பொடி மிளகா பொடியெலாம் போடலை இல்லைங்களா, அதனால் இந்த கலரில் தான் இருக்கும். அவ்வளோதான், நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் அமுத்தி கொடுத்துக்கலாம். அமுத்தி வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அமுத்தி வச்சுட்டு இல்லை பசங்களுக்கு பாக்ஸில் போடுறோன்னா நம்ம இப்படியே அமுத்தி பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம். நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம போய் ரசம் வைக்கிறது பார்க்கலாம். ரசம் கூட்டிக்கலாங்க. இன்றைக்கி வெறும் ரசம் தான் வைக்கிறோம். இன்னும் இவ்வளோ கம்மியாக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்துக்கு மட்டும்தான், லஞ்சுக்கு மட்டும்தான் ரசம். நைட்டுக்கு வந்து டின்னர் வேறு பண்ண போகிறோம். ஸோ வெண்டைக்காய் சாதமும் கொழுமிச்சங்காய் குழம்பும் இருக்கிறதுனால கொஞ்சமாக ரசம் வச்சுக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அந்த தக்காளி போட்டு கசக்கு இது புளியோடு கரைக்கும் போதே அதையும் போட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் மனம் நல்லா இருக்குங்க. தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் ரசப்பொடியும் கொஞ்சம் போட்டு கரைச்சிக்கிட்டோம்னா இன்னும் மனம் சூப்பராக இருக்கும். ரசப்பொடி போட்டுக்கலாங்க. போட்டு அதிலே போட்டு கரைச்சிக்கிட்டோம்னா மனம் சூப்பராக இருக்கும். தேவையான ரசப்பொடி போட்டுக்கோங்க. நாங்கள் வேறு எதுவும் மிளகு சீரகெலாம் போடுறதில்ல, இதுவே சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் யூடியூப்பில். ரசப்பொடின்னு போட்டிங்கன்னா வரும் பாருங்கள். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு, இவ்வளோ கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஒரு பிஞ்சு வந்து வெல்லம். என்ன பிளாஸ்டிக் ஜாரில் போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். கல்லுப்புக்கு, மிளகா பொடிக்கு, புளிக்கெல்லாம் ஜார்லாம் வாங்கி வச்சுருக்கோம். வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அங்கே போய் புதுசாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் டிஸ்பென்சர் எல்லாமே அப்படின்ட்டு பிளான் பண்ணி நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். ரசம் எப்பயுமே அடுப்பில் வச்சிட்டோம்னா நம்ம கரண்டி போட்டு கலரவே கூடாது. ஒன்ஸ் அடுப்பு பற்ற வச்சிட்டோம்னா கரண்டி போட்டு கலரக்கூடாது. இது அப்படியே நான் அன்றைக்கி உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன். நுர கட்டி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து இதை நிறுத்திடணும். நான் காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு. பாருங்கள், நுர கட்டி கொதிக்கிற ஸ்டேஜ் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரசத்தை நிறுத்திக்கலாம். இப்போ வந்து நான் தனியாக தட்காய் வச்சு தாளிச்சிக்கிறேன். எப்பயும் முதலே தாளித்து ரசத்தை வந்து ஒரு சிலர் அப்படியே கூட்டி விடுவாங்க. அந்த மாதிரி விட்டோம்னா ரசம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது. நம்ம கடைசியாக மேலே தாளித்து கொட்டுறது தான் நல்லாயிருக்கும். ரசம் தாளிச்சிக்கலாம். ஆயில் என்ன கலராக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வெண்டைக்காய் சாதத்துக்கு கலரணும் இல்லைங்களா, அதில் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளிலாம் அப்படியே பச்சையாக நம்ம வதக்கி தான் செய்ய போகிறோம். ஸோ ஆயில் கம்மியாக விட்டோம்னா அதெல்லாம் வந்து வேகாது. கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருந்தோம். அது அப்படியே அடியில் வந்து நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஆயிலை வந்து ரசம் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு 2 குண்டு மிளகாய் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு, அதை போட்டுக்கலாம். வழக்கமாக சொல்கிற மாதிரி
அந்த தாளிக்கிறதுல நம்ம வந்து பெருங்காயம் போட்டோம்னா பெருங்காயம் கரிஞ்சிரும். ரசத்து மேலே போட்டு நம்ம இந்த தாளிச்சதை எடுத்து ஊற்றினோம்னா அந்த ஹீட்லேயே பெருங்காயத்தோடு பச்சை மணம் போயிட்டு நல்லாவும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பெருங்காயத்து மேலே போட்டுக்கலாம். நம்ம விடும்போது பெருங்காயத்து மேலே அந்த தாளிச்சதை ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக வந்து அந்த பெருங்காயமும் எண்ணெயில் பொரிச்ச மாதிரி இருக்கும், ரசமும் தாளிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. மேலே வேணும்னா நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அகிலா விலாக்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அகிலா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.